வணக்கம், அன்புடன் பிரியா. ஒரு நாளையில் ஹாஃப் அ டே என்னோடய லைஃப்பில் இப்படி தான் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கூல் என் பொண்ணு போகிறா, என் பையனும் போகிறான். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன், லைக் ஒரு 6 to 6:30 அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ரிச்சுவல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் தண்ணி குடிச்சிருவேன். நான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் சோக் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் கட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணலாம், ஏன்னா அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் குக்கரில் தான் நான் வந்து பிரியாணி வைப்பேன். அது வந்து குவிக்காக முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ கொஞ்சம் கீ போட்டு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எதெல்லாம் வந்து பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்குமோ எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டுப்பேன். ஸோ இது வந்து என் பசங்க 2 பேருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். காலையிலே பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. கொஞ்சம் ஆயில் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் சீசனிங்க்கு இது பண்ணிவிட்டு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணுறது வந்து நான் எப்போயுமே தோல்லாம் ஃபுல்லாக உரித்து அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணுவேன். ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி வச்சுப்பேன். பசங்க வாயில் படாத மாதிரி நல்லா வதக்கணும், அதுதான் மெயின் விஷயம் இதில். ஸோ ஒன்ஸ் இது சார்ட்டட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் சோயா மீட் இதுதான் நான் வந்து பண்ணலான்னு வச்சுருக்கேன். சோயா மீட் வந்து பால்கறி மாதிரி வைக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமான சோயா மீட் தான் இதில் வந்து பிரியாணியில் சேர்த்துப்பேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணுவேன். பட் கேரட் மட்டும் சாப்பிட எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் கூட கொஞ்சம் மின்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் மல்லி, புதினா இது 2மே இதில் போட்டுருவேன். கடைசி போடுறதோட ஃபஸ்ட்டே நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் முன்னாடியே ப்ரெப் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது தான் எடுத்து போடுறேன். ஸோ சோயா மீட் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு நடுவில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் பாஸ்மதி ரைஸை நான் வந்து தேங்காய் பாலில் தான் வைப்பேன். லைக் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் ஹாட் வாட்டர் இப்படி போட்டு தான் யூஸ்வலாக பண்ணுவேன். அதனால் காரம் ரொம்ப தெரியாது. ஒன்லி வந்து சில்லி பவுடர், மல்லித்தூள், தனியாத்தூள் இதுதான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியான மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் கீ போட்டுட்டு அவ்வளோதான், ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதான் கொடுப்பேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும் 2 பிரியாணி ரெடி. ஆக்சுவலி சம்டைம்ஸ் மாற்றுவேன் ஸ்நாக்ஸ். அந்த மாதிரி மாற்றும் போது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னு. ஸோ இதான் என் பொண்ணோட லன்ச். அதுக்கப்புறம் என் பொண்ணை ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்களே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் அப்பப்போ அவங்க கூட பின்னாடியே இருக்கணும், என் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தலையை ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்குள்ளே வைக்கணும். இது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். மீன்வைல் அவங்க கிளம்பி போவாங்க. யூஸ்வலி எப்போயுமே எப்படின்னா ஹரிபரி தான் அந்த டைம். இன்னும் என் பையன் எந்திக்கல, பால் குடிக்க மறந்தாச்சு. ஸோ கேன் வந்து திருப்பி பால் குடித்தா. இப்போ தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி ஆகுது. அவளுக்கு தோசை சாப்பிட்டுட்டா. பேசிக்லி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்லி தான் சாப்பிடுவோம். நான் இட்லி சாப்பிட போகிறதில்ல. நான் என்ன சாப்பிடுவேன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வேலைகள் இருந்தது. இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்க வேண்டியது, அதை முடிச்சிட்டேன். அதுக்கு நடுவில் என் பையன் இருந்துச்சிட்டான். ஸோ நான் இது தான் குடிப்பேன். பழைய சாதத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் குடிப்பேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் பச்சை பயிறு, முளைக்கட்டின பயிறு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே அதான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது, லைட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து நம்ம சாப்பிட்லாம். வெறுமனே முளைக்கட்டின பயிறு ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. 9:30 ஸ்கூல் டைம், 9:20 ஆகிடுச்சு. நம்ம ஆள் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா தூக்கிட்டு போய் நானே இழுத்து வச்சு குளிப்பாட்டி ப்ரஷ் பண்ணி அரைகுறையாக சாப்பிட்ருக்கான். சுத்தமாக இஷ்டமே இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. பட் ஸ்டில் எப்படியோ பேம்பர் பண்ணி நான் கொஞ்சம் தூக்கிட்டு போகிறேன். டெர்மாகோலேருந்து சீக்கா க்ளோ ரேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பேசிக்லி எவ்ரிடே ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்கின்ல டேமேஜாக இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் 2% சீக்கா க்ளோ டெய்லி ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, குவைட் மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, எவ்ரிடே யூசேஜுக்கு பர்ஃபெக்டானது, க்ளோயிங்காக இருக்குது. இதை பேட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் 10% சீக்கா க்ளோ ஃபேஸ் சிரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சீக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஹைட்ரோலோடிக் ஆசிட் இருக்குது. அதனால தான் அந்த க்ளோயிங்கான ஒரு ஸ்கின்னை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக 2 to 5 ட்ராப்ஸ் நம்ம எடுத்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஸ்கின்குள்ளே குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எவ்ரிடே யூசேஜுக்கு பர்ஃபெக்டான ஒரு சிரம். இதோட
பெஸ்ட் பார்ட்டே இது வந்து நல்லா க்ளோயிங்காக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ ஃபாலோட் அப் 5% சீக்கா க்ளோ டெய்லி மாய்ஸ்சரைசர் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின எல்லாத்தையுமே சீல் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டடான குவைட் மாய்ஸ்சரைசிங் அட் த சேம் டைம் அந்த க்ளோ வந்து ஹெல்த்தியான க்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து டெர்மாகோ மூலமாக ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனால அது ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் த்ரூ பூமி. ஆல்சோ எவ்ரி இயர் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ப்ரிவிலேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க டெர்மாகோ, விச் இஸ் ரியலி கிரேட் இனிஷியேட்டிவ். ஆல்சோ உங்கள் யாருக்காவது இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி வாங்கும்போது அன்புடன் 2022 இந்த ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக மஸ்ட், அதுவும் போத் ஸ்பெக்ட்ரமான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ குவிக்காக என்னோடய ஸ்கின் ரொட்டீன் முடித்தேன். அவனும் என் கூடயே தான் இருந்தான் நான் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்ட் மாறிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போகிறேம்மா, பட் நீ கூடவே இருக்கணும்னா சரி நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஏமாற்றி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிற விதமாக க்ளே, ஃபேஸ் பேக், பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம பிராண்டில். அது மட்டும் இல்லை பனங்கற்கண்டு, தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே பியோர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ க்ளோயிங் சீரம் அவைலபிளாக இருக்குது. ஹெர்பல் ஷாம்பூ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் கிட்ஸ் எல்லாருமே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அவனோட ப்ரீகேஜி ஸ்கூல் ரொம்ப வீட்டு பக்கத்தில் தான், பட் ஸ்டில் அவனை தூக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரி நிலமை. ரொம்ப பேம்பரிங்காக இருக்கான். விட்டுட்டு எனக்கு மனசே வரல. பிகாஸ் கொஞ்சம் அழுதான். ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணி அவன் அழுக சத்தம் நின்னதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். நம்மளோட பிராண்டுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே போய் கேட்டேன், இன்னும் ரெடி ஆகலைன்ட்டாங்க. ஸோ ரொம்ப தூரம் வெயில் அலைஞ்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வர இடத்துல ஒரு கோயில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அன்லக்கிலி அந்த கோயில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக அதுவும் போக முடியல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் நம்மளோட ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து அன்றைக்கி தான் வந்திருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ புதுசாக மாற்றிருக்கோம், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி எடிபிள் அப்படின்னு. இதுதான் ரொம்ப ஃபைனான ஒரு பவுடர். அப்படி ஒரு ரோஸ் ஸ்மெல் வந்துச்சு வீடு ஃபுல்லாக. அதை ஓப்பன் பண்ணோன்னையும் ஸோ அதை கொஞ்சம் பேக்கெட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக, பிகாஸ் எல்லாத்தையுமே பேக்கெட் பண்ணி உடனே வச்சிடணும், இல்லைனா அது வந்து பிரச்சனை. சின்ஸ் இட் இஸ் எடிபிள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியாது. நான் வந்து சப்ளை பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வச்சுக்கிறது அது எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் 100 grams அந்த மாதிரி தானே. ஸோ ஒன்ஸ் அது ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னோடய அம்மா ஹெல்ப் பண்ணாங்க அஃப்கோர்ஸ். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் இருக்குது. லைக் இந்த அடுத்த வீக் என்னெல்லாம் நான் பண்ணணுன்ற ஒரு ரேண்டமானது எழுதுவேன். எப்படியும் நான் என்ன எழுதுறேனோ அது நடக்காது, ஏன்னா நீங்கள் நிறைய வேறு கேட்பீங்க. ஸோ அதனால் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் எனக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும், அதெல்லாம் வந்து லேப்டாப்பில் தான் சர்ச் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோடய ஃபோன் நான் இங்கே வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பசங்க இருந்தாங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுவேன், பசங்க இல்லைன்னா லேப்டாப்பில் பார்த்துப்பேன். இந்த பாப்பிட்னு என் பசங்க இது வாங்கினாங்க. நிஜமாகவே அது சூப்பர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதை அமுக்கும் போது ஏதோ எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இது தான் நான் பண்ணினேன். ஆக்சுவலி இதுலேயே ஒரு 1 hour முடிஞ்சிருச்சு. இப்போ என் பையனை கூப்பிட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேனோ இல்லையோ இப்போ கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடுறேன். கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாத்திரம் அப்படியே இருக்குது. பாத்திரங்கள் கழுவணும். எங்கள் வீட்டு வேலைகள் நாங்கள் தான் செய்வோம். ஸோ இப்போ வந்து ஆள் யாருமே வைக்கலை. வெயில் வேறு பயங்கரமாக கொளுத்துது. ஸோ அம்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து எக்கச்சக்கமாக வேலை இருக்குது. பட் ஸ்டில் பாருங்கள், என் பையனை பார்த்தோன்னே எனக்கு அழுகையே வந்துருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுக வர மாதிரி இருந்தான். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஹி வாஸ் ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ குவிக்காக ரோட்டில் அவனே நடந்து வரணுன்னா கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்தான். அவன் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது, பட் ஸ்டில் அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்றனால விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் நான் வெளியில் வரும்போதெல்லாம் எல்லாம் இஷ்டத்துக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். வீட்டில் போய் நல்லா சாலிடாக ஒரு ஸ்நாக் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், கிளம்பி வந்தாச்சு. வந்தோடனே செம்ம பசிஸாக இருக்குது. வந்தோடனே அவனுக்கு ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அது வாட்டர்மெலன். அதனால் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கை கால் கழுவிட்டு அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அவன் ஹாப்பியாக அதை சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். ஸோ மீன்வைல் ட்ரெஸ்லாம் அவனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெசல்ஸ்லாம் கொஞ்சம் கழுவி வச்சியாச்சு. பிகாஸ் அப்பப்போ கழுவுனா தானே அது நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு எப்படின்னா, இந்த பொண்ணுங்களை நல்லா வளர்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்வேன், இவனை ரொம்ப நல்லா வளர்க்கணும். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் வந்து சொல்லணும், சூப்பராக வளர்த்துருக்கீங்கன்னு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், இவனுக்கு எல்லாமே கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்வேன். அவனும் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு கேட்டு நடந்துப்பான், ஹெல்ப் பண்ணுவான் பேசிக்லி ரொம்ப.
என் பொண்ணு அங்கங்கே புக்ஸை போட்டு வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைப்பேன். ஸோ என் பின்னாடியே தான் அலைஞ்சிட்ருப்பான் இவன் பாருங்கள், பின்னாடியே வருவான். அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரெஸ் மட்டும், யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் நானே தான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத ஒரு வேலைனா துணியை துவைக்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை, இது வாஷிங் மிஷினில் போட்டால் ஒஸ்ட்டாக போயிடுது, ட்ரெஸ்ஸு கலரே ஒரு மாதிரி மாறுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால யூனிஃபார்மும் என் ஹஸ்பண்டோட ஒரு ஒயிட் ஷர்ட் இருந்தது, இது மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெறுமனே சர்ஃபில் வந்து ஊற வச்சுட்டு அதை நல்லா 2-3 வாட்டி சோக் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு எடுத்துப்பேன். இதுக்கே எனக்கு அவ்வளோ மூச்சு தள்ளிரும். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலைனா இந்த துணி துவைக்கிறது தான். அடிச்செல்லாம் எனக்கு துவைக்க தெரியாது, காலர் பக்கத்தில் மட்டும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிப்பேன். ஸோ அதை வந்து காய போடணும். ஆல்ரெடி மிஷினில் போட்டு ஒரு நிறைய செட் எடுத்து துவைச்சி காய போட்டு துணியை எடுத்து வச்சாச்சு. பட் இது ஒயிட் ட்ரெஸ்ஸு, சாக்ஸஸ் இது மட்டும் கையிலே பண்ணிப்போம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடே இல்லை இந்த வாஷிங் மிஷினில் போடும்போது. ஈவன் கலர் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி ஆகிடுது. ஐ டோன்ட் நோ வை. இங்கே வந்து ஹார்ட் வாட்டர் தானே வருது சென்னை ஃபுல்லாக, மேபி அதனாலையா என்னன்னு தெரில. பட் ஸ்டில் கையில் துவைச்சாலுமே என்னென்னா ரொம்ப சூப்பராக வருதுன்னெலாம் சொல்ல முடியாது. சின்ஸ் எனக்கு துவைக்க தெரியல, அதனாலையா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி என்னோடய அம்மா எல்லாமே மடித்து வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் இருந்தது ரெஸ்ட்டு தான் மடித்து வைக்கிறேன். ஸோ இது மீன்வைல் மடித்து வைக்கிறதுக்கு நடுவில் என்னோடய பையனோட சாப்பாடும் அப்பப்போ கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல, இதுவே உனக்கு தெரியாமல் தான் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்பப்போ வார்ட்ரோபில் வச்சிடணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ இது வந்து டெய்லி யூசேஜுக்கு உள்ள ட்ரெஸ் தான். இது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. இது ஒன்ஸ் நான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஸ்நாக் டைம் பீனட்ஸ் வேர்க்கடலை தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவனுக்கு கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது என் பொண்ணை போய் கூப்பிடுறதுக்கு. ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது எனக்கு. ஸோ அது பண்ணுறதுக்காக நோட்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு எழுதினேன். என் பையன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுறான்னு. லேப்டாப் ஆன் பண்ணி சார்ஜர் எங்கே ப்ளக் பண்ணணும் எல்லாமே அவனே கேட்டு அவனே ப்ளக் பண்ணி எனக்கு தருவான். அந்த விதத்தில் அவனை ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்போயுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பசங்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி நிறைய ஒர்க்லாம் உங்களுக்கு சொல்லுங்கள். லெட் தெம் நோ த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ மீன்வைல் என்னோடய வேலையை அப்பப்போ நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஈவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணால் என்னால் எல்லாமே எடுக்க முடியல. லைக் தண்ணி எடுத்துறது, ஈவன் எனக்கு ஸ்நாக்ஸ் கூட ஊட்டி விட்டேன், அதெல்லாம் எப்படி எடுக்கலை நான். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, என் பொண்ணை கூப்பிட்றதுக்காக ஆட்டோவில் நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். ஏன்னா ஸ்கூல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அவளையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு 3:30 வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பண்ணுறேன். இதாங்க எக்ஸாக்டாக என்னோடய half a day ரொட்டீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா. பை.